ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பயனுள்ள 30 முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பூஜை அறை டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் அரிசி எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். மஞ்சள் அரிசி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் வந்து கலர் பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு நமக்கு எப்பப்போ மஞ்சள் அரிசி தேவைப்படுதோ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டிப்பா நம்மளோட பூஜை அறையில இந்த வாசனை திரவியம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். நம்ம சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வஸ்திரம் வந்து போட்ட பிறகு இந்த வாசனை திரவியம் தடவும் போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையும் நல்லா வந்து ஒரு மணமாவும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் நல்லா வாசனையான பொருட்கள்லாம் வந்து பிடிக்கும். அதனால எப்பவுமே வந்து நம்ம வீட்ல வந்துட்டு சாமி வந்து நம்ம வீட்ல வாசம் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நான் தடவி வந்து விட்டுருவேன். அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா வாங்குற மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வந்துட்டு பாக்கெட்டோடயே வந்து வைக்காம, இந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து வச்சுட்டீங்கன்னா, பூச்சி, வண்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துல வந்து வராது. நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நமக்கு மஞ்சள், குங்குமம் வந்து தீர தீர வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம வீட்ல மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே மங்களகரமான பொருள்லாம் வீட்ல கண்டிப்பா வந்துட்டு இருக்க வேண்டிய ஒண்ணு. ஸோ மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைக்கும் வந்து பயன்படுத்துவோம். நிலவாசல்ல வந்துட்டு பயன்படுத்துறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ ஊதுபத்தி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாரி பாக்கெட்ல தான் வந்து குடுப்பாங்க. இப்ப வந்து ஓப்பன் பண்ணி வந்து வச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த வாசனை வந்துட்டு டக்குன்னு வந்து போயிரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜிப்லாக் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு நெறையவே வந்து கிடைக்குது. இந்த மாரி ஜிப்லாக் பேக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போட்டு வைக்கும்போது, நமக்கு வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லாவே வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஊதுபத்தி வாங்கும்போது கிடைச்ச எனக்கு ஒரு ஜிப்லாக் கவர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊதுபத்தி போடுறதுக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இது நல்லா நீளமா வந்துட்டு இருக்கும். பெரிய சைஸ் ஊதுபத்தி வரைக்குமே வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ₹50ன்னு வாங்கியிருந்தேன். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாசனை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த வாசம் வெளிய போகாம உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில நெறையாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுபத்திய வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்றது பூஜை திங்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாமிக்கு அன்றாடம் பயன்படுத்துற இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டலு, அதுக்கப்புறம் மல்லிகை, அதுக்கப்புறம் உங்களுக்கு அத்தர் இதெல்லாமே ரொம்ப வாசனையா வந்துட்டு இருக்கும். நம்மளோட வீட்ல வந்துட்டு தெய்வீக மணத்த வந்துட்டு அ தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெய்வத்தையே வந்து கட்டுப்படுத்துற சக்தி எல்லாமே இந்த வாசனை திரவியங்களுக்கு அதிகமா உண்டு. அதுக்கப்புறம் புனுகு, ஒரு ஒரு சாமிக்கும் வந்துட்டு ஒண்ணொண்ணு வந்து பிடிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ கண்டெய்னர்ல வந்து போட்டு வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வந்து போட்டு வந்து வச்சுட்டேன். இதுல வந்து ஜவ்வாது பவுடர், ஜவ்வாது பேஸ்ட்டு, புனுகு, அரகஜா எல்லாமே வந்துட்டு வச்சிருக்கேன். அடுத்தது சாமியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு ஒரு சாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி ட்ரெஸ் வந்து வச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு நெறைய பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கு. இதெல்லாமே வந்து பூஜை கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய ஷாப்லயும் வந்துட்டு இப்ப நெறையவே வந்துட்டு இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இதோட விலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹20, ₹30 அந்த மாரி தான். இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரியான சிலைகளுக்கு வந்து போடுற மாதிரி. இந்த சின்ன சைஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணா கொஞ்சம் நீட்டாவும் நம்ம ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்னதான் வந்து பாட்டில்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சாலும், ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது, அந்த வண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வர ஆரம்பிச்சுரும். அந்த வண்டு வராம இருக்கிறதுக்கு வந்து கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சுட்டீங்கன்னா, நமக்கு வண்டு வந்து வராது. அடுத்தது மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள்ல நான் கொஞ்சமா வந்துட்டு ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே வந்துட்டு கட்டியான சந்தனம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம மஞ்சள் குங்குமம் அது கலக்கும்போது பன்னீர் ஊத்தி நீங்க கலக்குனீங்க அப்படின்னா, நல்லா வாசனையா வந்துட்டு இருக்கும். நம்ம நிலவாசல்ல வைக்கிறதுக்காகட்டும், இல்ல வந்து பூஜை படங்களுக்கு வைக்கிறதுக்குமே இது ரொம்பவே வந்து மணமா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம குங்குமம் வைக்கும்போதுமே, குங்குமத்திலயும் வந்து ஜவ்வாது வந்து கலந்து வச்சிருக்கேன். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இல்ல நீங்க பட்ஸ் இல்லன்னா, டூத் பிக்ல பஞ்சு வந்து நல்லா சுத்திட்டு, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அழகா வந்துட்டு அந்த சர்க்கிளா நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்கறதுக்கும் வந்து நீட்டா வந்துட்டு இருக்கும். பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குங்குமத்த நம்மளோட மோதிர விரலால தான் வந்து குங்குமம் வந்துட்டு வைக்கணும். சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி மட்டும் வைக்காம பஞ்சபாத்திரத்துல, அது கூடயே வந்துட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் பூவு, அதுக்கப்புறம் துளசி வந்து போட்டு வந்து வச்சிருக்கேன். இத டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பன்னீர் கொஞ்சமா எடுத்திருக்கேன். இது கூடயே வந்துட்டு ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சர வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே பூஜை அறைய டீப் கிளீன் பண்ண பிறகு, இத கம்ப்ளீட்டா இந்த மிக்ஸ்சர வந்துட்டு என்டையர் பூஜை ரூம் ஃபுல்லுமே வந்து தொடச்சு விட்டுருவேன். இப்படி பண்றங்காட்டி நல்லா மணமா, வாசனையா வந்துட்டு இருக்கும். நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் வந்து செய்வேன். இது கூடயே நீங்க பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூச்சி வந்து வராது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மயில் இறகுல வந்துட்டு ஒட்டட வந்து படிய விடாதீங்க. மயிலிறகும் வந்துட்டு தொடச்சு வந்து வச்சுக்கோங்க. மயிலிறகுல சீக்கிரமாவே வந்து ஒட்டட வந்து படிஞ்சிரும். நமக்கு மேல் நோக்கி வந்துட்டு அந்த மயிலிறக வந்து கிளீன் பண்ணுங்க. கீழ பிடிச்சு இழுத்தீங்கன்னா, அது வந்து பிஞ்சு வந்துரும். சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து பூக்கள வந்து மாத்திருங்க. பூவ வந்து வாட வந்து விடக்கூடாது. அத கலெக்ட் பண்றதுக்கு தனியா டஸ்ட்பினும் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெறைய நம்ம வந்து பூக்கள் வந்து வாங்கி வந்து வச்சிருப்போம். ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணணும். மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி. நான் பூஜைக்கு வந்து நெறைய பூக்கள் வந்து வாங்கி வச்சிருக்கங்காட்டி, எல்லாமே வந்து தனித்தனியா வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பேன். நமக்கு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சில்வர் சம்பரம் மாரி பெருசா வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஏர் டைட்டா அந்த பூக்கள் எல்லாம் வந்து கட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும். அரளிப்பூவும் அதே மாரி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும். கண்ணாடி வந்துட்டு கண்டிப்பா பூஜை அறையில இருக்க வேண்டிய ஒரு பொருள். இந்த கண்ணாடி வந்து நான் எதுக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்துட்டு அலங்காரம்லாம் பண்ண பிறகு காமிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துவேன். நம்ம பூஜை அறையில தனியா கண்ணாடி, சீப்பு இதெல்லாமே சாமிக்குன்னு தனியா வந்து வச்சுக்கோங்க. அ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு சாமிய வந்து பார்க்க வைக்கிறதுக்காக வைப்பேன். அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் கழுவுறதுக்காகவே செப்பரேட்டா வந்துட்டு ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து தசங்கம் பவுடர். இந்த தசங்கம் பவுடர் கூடயே நமக்கு இந்த மாரி கோன் கிடைக்கும். அந்த கோனையும் உள்ள போட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, நமக்கு ஈஸியா வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தசங்கம் வந்து நம்ம வீட்ல வந்து ஏத்தம்போது, நல்லா ஒரு கோவில் போல தெய்வீக மனம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி வச்சுட்டு, நம்ம அழகா தசங்கமோட கோன் ஷேப்ல வந்துருச்சு. இதுக்கு மேல வந்துட்டு கற்பூரம் வந்து வச்சு, நீங்க வந்து ஏத்துனீங்கன்னா, சீக்கிரமாவே வந்து பத்திக்கும். நல்லா வந்து புகை வரும். நல்லா வாசனையா கோவில் போல வந்து நறுமணம் வந்து நம்ம வீடு முழுக்க பரவும். என்னைக்கு பூஜை பண்ணாலுமே நம்ம கை நெறையா கண்ணாடி வளையல் வந்து போட்டுட்டு வந்து பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி கண்ணாடி வளையல். நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து உடையாது. இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வந்து போட்டுட்டு பண்ணும்போது, நம்ம வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லயும் வந்து எப்பவுமே வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். அடுத்தது வந்து கற்பூரத்த வந்து ன் கரையாம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டி கற்பூரமாகட்டும், இல்ல வந்து பச்சை கற்பூரம் எது ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது கூட வந்துட்டு ஒரு 5, 6 மிளகு வந்து போட்டுக்கோங்க. அந்த மிளகு வந்து போடுறங்காட்டி நமக்கு வந்து சீக்கிரமா கரையாது. அடுத்தது நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து வேணும் அப்டின்னா, இந்த இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இது வந்து பூஜை அறையில கண்டிப்பா இந்த இது வைங்க. கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பு வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது 3 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். அது கூடயே வந்துட்டு 3 கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். இத வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்கும்போது, நமக்கு பண வரவு வந்து ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கும். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரமும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வைக்கிறங்காட்டி நம்ம பூஜை அறையே நல்லா மணமா, நல்லா வாசனையா வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவ எடுத்து நீங்க மாத்திருங்க.
ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஊதுபத்தி வந்து ரொம்ப நேரம் நின்னு எரியணும் அப்டின்னா, நான் வந்து பன்னீர் மூலியமா வந்து இத வந்து கொஞ்சம் நனச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஈரப்படுத்திட்டீங்க அப்டின்னா, ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த ஊதுபத்தி வந்து எரியும். ஸோ பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா வாசனையா வந்துட்டு இருக்கும். ஸோ ஊதுபத்தி வந்துட்டு நார்மலா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சீங்கன்னா, அது கீழ ஃபுல்லுமே வந்து கொட்டிரும். இந்த மாதிரி ஊதுபத்திக்குன்னே தனியா ஒரு பிளேட் விக்குது. அதுல வச்சீங்கன்னா, அந்த டஸ்ட் அதிலேயே கலெக்ட் ஆயிரும். கண்ணாடி நம்மளோட பூஜை அறையில கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருள். கண்ணாடி முன்னாடி எது வச்சாலுமே ரெட்டிப்பா வந்துட்டு பெருகும். கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் காயின்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். பூஜை அறையில காயின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து இந்த சின்ன பவுல்ல ஃபுல்லா நெறச்சு இருக்கிற மாதிரியா நம்ம காயின் வந்து போட்டு நம்ம பூஜை அறையில வந்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாதம் வந்து பண்ண முடியல அப்டின்னா, இந்த மாதிரி முந்திரி, திராட்சை எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப் வீடியோலாம் பார்க்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து வரப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.